Hello friends, welcome to Jenny's Cartoons. இன்னைக்கு நம்ம நருட்டோ ஷிப்புடன்ல உள்ள எபிசோட் 426 தாங்க பார்க்க போறோம். இந்த எபிசோட் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லி ஆகணும். சொல்ல பார்த்தன வீடியோக்குள்ள டைரக்ட் என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல போன எபிசோட்ல மாத்ரா அவன் நெத்தியில இருக்கிற அந்த ஒரு கொம்பை உடைச்சனால அவன் நெத்தியில ஒரு ரினேகன் ஓபனா இருக்கும். அந்த ரினேகன் மூலமா வந்து மூனோட ரெஃப்ளெக்ட் பண்றனால அவனோட ப்ராஜெக்ட் சுக்கியோமியை ஆக்டிவேட் பண்ணிருப்பான். கட் பண்ணிட்டு ஒயிட் ஜெட்ஸு தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தா வந்து ஹாஷிராமாவோட ஜுட்ஸு, அதாவது அந்த சேஜ் ஜுட்ஸு யூஸ் பண்ணிட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அந்த புத்தா ஜுட்ஸு யூஸ் பண்ணி கடைசியில பார்த்தா அது தொப்பக்கடி நீ கீழே விழுந்துரும். அப்பதான் ஒயிட் ஜெட்ஸும் புரிஞ்சுக்கிறான் இந்த மாதிரி பாஸ் வந்து அந்த ப்ராஜெக்ட் சுக்கியோமியை கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நாராக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு இதோ ஒரு கெஞ்சுட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து திடீர்னு பார்த்தா நைன் டெயில்ஸோட சக்கரா காலியாச்சு அண்ட் தூரத்துல வந்து அந்த மரமே காணா போச்சு. அண்ட் அப்பதான் நாரா இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கிறான். அந்த மூன்ல வந்துட்டு அதாவது சரிங்கன் வந்து அப்படி ரெஃப்ளெக்ட் ஆகிறத வந்து நம்ம நாரா நோட்டீஸ் பண்றான். அண்ட் சாஸ்கேலாம் வந்து நடக்கிறத வந்து பார்த்துட்டு எப்படியாவது நம்ம நருட்டோ கிட்ட போகணும்டா அப்படின்னு சொல்லி போயிட்டு இருப்பான். அண்ட் நருட்டோவை காட்டினா அவன் வந்து இந்த எரிக்கற்கள்லாம் நிலைய வந்துகிட்டு இருந்துச்சுல அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யன் சுருக்கேன் எடுத்து ஒவ்வொன்றா அடிப்பான். ஒவ்வொரு எரிக்கலா தெரிக்கும். அண்ட் டக்குன்னு இந்த இடத்துல சாஸ்கே வந்துட்டு அவனோட சூசனவை எடுத்து மொத்தமா கவர் பண்ணிக்குவான். என்னடா அது அவங்கள மட்டும் கவர் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தா மேல இருந்து எரிக்கற்கள் நிறைய விழுகும். அண்ட் நம்ம ஆட்கள் மேலாம் சில ஆட்கள் மேலாம் விழுகும். பட் இருந்தாலும் பெரிய டேமேஜ் எதுவும் ஆகாது. அண்ட் அந்த ஒரு ப்ராஜெக்ட் சுக்கியோமி 3 பார்க்குறப்ப அப்படியே காகி அவுட்செட் சுக்கி வந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு இந்த உலகத்தை. அண்ட் அப்படியே வந்து வெளிச்சம் ஒன்று பளீர்னு அடிக்குது. அண்ட் இந்த வெளிச்சம் முடிஞ்சக்கப்புறம் பார்த்தா சாயை காட்டானுங்க. அவனுக்கு பார்த்தா ரெனேகன் இருக்கு. சாய்க்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்க எல்லாத்துக்குமே ரெனேகன் இருக்கு. அண்ட் இது ஒரு பெரிய பிரச்சனைலாம் கிடையாது, சின்ன பிரச்சனை தான். நம்ம ஆட்கள் எல்லாரும் இந்த கெஞ்சுட்ஸுல மாட்டிட்டானுங்க. அதாவது ப்ராஜெக்ட் சுக்கியோமி இஸ் சக்சஸ்ஃபுல். அண்ட் அப்படியே வரிசையா வந்து ஊர் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அந்த அதாவது ரெனேகன் வந்து வர ஆரம்பிச்சிருது. அண்ட் இது என்ன விஷயம் அப்படின்னா ரீஅனிமேஷன் ஜுட்ஸில் வந்தவங்க இவங்களுக்குமே வந்து ரெனேகன் வரல. அண்ட் மாத்ரா உடனே அங்க இருக்க எல்லாத்தையுமே வந்துகிட்டு ஒரு செடி கொடியால எல்லாத்தையும் கட்டி போட்டுக்கிட்டு இருப்பான். அண்ட் கட் பண்ண நருட்டோ காட்டுறாங்க. அவனுக்கு மட்டும் இதுல எதுவுமே பாதிப்பாகல. ஏன்னா அவன் வந்துட்டு நான் போய் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் சாஸ்கே தடுப்பான். டே நீ மட்டும் வெளியே போனா இப்ப நீ இந்த சுக்கியோ மேல மாட்டிக்குவ, அப்பனா நீயுமே வந்து கெஞ்சுட்ஸுல மாட்டிக்குவ. ஏன்னா சாஸ்கே அந்த சூசனவை போட்டு அந்த லைட்டு உள்ள வர முடியாம வந்து தடுத்து வச்சிருக்கான். அண்ட் பிளாக் ஜெட்ஸும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கும். ஏன்னா இந்த மாதிரி சாஸ்கே வந்து இந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனமா பண்ணிருக்க காரணம் அவன் இருக்க ரினேகன்னால தான். ஏன்னா ரினேகன் வச்சு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்ணிட்டான். அண்ட் அப்பதான் சாஸ்கே நருட்டோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவான். உன் மேல மட்டும் அந்த லைட் படிச்சு நீ அவங்கள மாதிரி மாட்டிக்குவ, அதனால கொஞ்சம் பொறுமையாரு அப்படிங்கிறப்ப நருட்டோக்கு என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பான். கட் பண்ணிட்டு ஹாஷிராமாவை தான் காட்டுறாங்க. அவரு பார்த்தா வந்து இந்த மக்கள் எல்லாத்தையுமே இந்த டிவைன் ட்ரீ மூலியமா இழுத்துக்கிட்டு இருப்பான்ல, இழுத்து ஒரு பொணம் மாதிரி சுட்டிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்து அவருமே ரொம்ப 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 சேட் ஆகுறாரு. திடீர்னு தேர்ட் ஓகாகேக்கு முன்னாடி வந்து ஒரு பொணம் வந்து விரியும். யாருன்னு பார்த்தா நம்ம யமாட்டோ. ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து. அண்ட் அவர் வந்தோடனே வந்து பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 100 எபிசோடா அவர் வரல, அதனாலவே வந்து பல விஷயங்கள் வந்து இவருக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. என்னதான் ஆச்சு இந்த வாரலன்னு சொல்லி யமாட்டோ கேட்டுக்கிட்டு இருப்பாரு. தேர்ட் ஓகாகே அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்க சமயத்துல யமாட்டோவும் அந்த கெஞ்சுட்ஸுல மாட்டிக்குவாரு. அவருக்குமே வந்து ரெனேகன் வந்து வந்துடும். அண்ட் உடனே வந்து அந்த துணியால வந்து டிவைன் ட்ரீல வந்து கட்டுப்போட வந்து யமாட்டோ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கும். அண்ட் வந்து நம்ம தேர்ட் ஓகாகையும் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவார். பட் அவரால் எதுவும் பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி யமாட்டோவும் இதுல மாட்டிக்குவாரு. ஆனால் யமாட்டோவோட வந்து கனவுல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு காட்டுறாங்க. கிட்டத்தட்ட வந்து சின்ன வயசு கனவு தான் வந்து வந்துகிட்டு இருக்கு. அவர் சின்ன வயசுல ஒரோச்சிமார் கிட்ட எக்ஸ்பெரிமெண்டா தான் இருந்ததும், அதுக்கப்புறம் வெளியே வந்தக்கப்புறம் உங்க கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தது, இதெல்லாமே நான் வரும். பட் இது எல்லாமே வந்து ஒரு ரியாலிட்டி மாதிரி நடக்கும். அண்ட் அதே மாதிரி திடீர்னு பார்த்தா வந்து கக்காஷி முன்னாடி நின்றுட்டு இருப்பான். அண்ட் கக்காஷி ஏதோ மிஷன் சொல்லிட்டு அந்த அன்பு பிளாக் ஆப்ஸோட மாஸ்கை போட சொல்லுவான். அவன் அந்த மாஸ்கை போடுற சமயத்தில் திடீர்னு பார்த்தா நார்மலா மாறிடுவானுங்க. அண்ட் திடீர்னு வந்து கபூட்டோ வந்து நம்ம கக்காஷியை தூக்கிட்டு போயிடுவான். ரெனேகன் ஆட்டையை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூக்கிட்டு போவான். அண்ட் இது எல்லாமே வந்துட்டு அதாவது யமாட்டோக்கு ஒரு ரியாலிட்டியில நடக்கிற மாதிரியே ஃபீலிங்கா இருக்கும். அதனால வந்து இது கெஞ்சுட்ஸுவா இது ரியாலிட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு ஆசோலேஷனே இருக்காது. அண்ட் அந்த சமயத்துல நம்ம டீம் 7 வந்திருப்பானுங்க, அதாவது நியூ டீம் 7. அவனுங்க வந்துட்டு வந்து நானும் வந்து கக்காஷியை காப்பாத்துறோம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கபூட்டோ கேட்டை லாக் அடிச்சு அண்ட் நருட்டோ வந்து ஃபைட் பண்ணுவான், சாய் ஃபைட் பண்ணுவான், வேலைக்கு ஆகாது. அண்ட் டக்குன்னு வந்து நம்ம கபூட்டோ வந்து கக்காஷியை வந்து கீழே துப்பிட்டு யமாட்டோவை கொல்றதுக்காக போவான். அந்த சமயத்துல யாரோ ஒருத்தன் சதக்குன்னு கத்தியை உள்ள விடுவான். யாருன்னு பார்த்தா சாசுகே. அண்ட் திடீர்னு வந்து கபூட்டோ சாஸ்கேவை கொல்றதுக்காக போவான். அந்த சமயத்துல யமாட்டோ எப்படியோ வந்து கபூட்டோவை கொன்றுவான். அண்ட் அதுக்கப்புறம் கக்காஷிலாம் யமாட்டோவை தான் பயங்கரமா பாராட்டி தள்ளுவான். நீ வேற லெவல் பா, நீ தான் வந்து டீம் 7க்கு கேப்டனா இருக்கக்கூடிய தகுதி உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே சுனாடி கிட்ட சொல்லவும் அவங்களுமே ஒத்துக்கிறாங்க.
அண்ட் வந்து அந்த அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், அதாவது நம்ம நருட்டோ அண்ட் சாக்குரா எல்லாருமே வந்துட்டு ஓ யமாட்டோ தான் கேப்டனா வர போறாரா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொல்லி சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அதே மாதிரி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஊர் மக்கள், சீனியர்ஸ் எல்லாருமே யமாட்டோ பயங்கரமா பாராட்டுவாங்க. அண்ட் இப்படிலாம் வந்து பாராட்டு வாங்கிட்டு யமாட்டோக்கு செம சந்தோஷமா இருக்கும். பட் என்ன செய்யறது, இது எல்லாமே கெஞ்சுட்சு வேர்ல்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. பாவம் யமாட்டோ ஆசைப்பட்டதா இருக்கும் போல இருக்குது. ஆனா என்ன, இதெல்லாம் நிஜ உலகத்துல கண்டிப்பா நடக்காது. அண்ட் இந்த இடத்துல தேர்ட் ஹோக்காகே எல்லாம் வந்து சுத்தி முட்டி இருக்க பாடியெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப 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 கோவமும் வரும், அதே மாதிரி வந்து சோகமும் ஆவாரு. அதே மாதிரி ஃபோர்த் ஹோக்காகே மினாட்டோ அவருமே எந்திரிச்சு வந்து மயக்கத்துல இருந்து இப்பதான் எந்திரிச்சிருப்பாரு போல இருக்கு. எந்திரிச்சோனே சுட்டி முத்தி பார்த்தோனே எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாரு. ஏடா இப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் யோசிக்கிறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.